சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தெல்லாம் அதிமுகவை சேர்ந்த என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம்லாம் வகுப்பெடுத்தாரு. பரவாயில்ல, சாத்தாங்குளத்தில் 2 பேரை துடிதுடிக்க கொலை செய்து விட்டு வைத்திய வழியாக செத்து போனார்கள் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்ய எடப்பாடி பதிவு செஞ்சாங்க. பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு இந்த உலகமே கண் முன்னாடி பார்த்து அண்ணா அடிக்கிறாங்கன்னா அண்ணா அடிக்கிறாங்கன்னு அப்போ அமைதியாக கடந்து போனாங்க. இவங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனாலதான் இவங்க கலெக்ஷன் முடிச்சிருங்க. இவங்களுடைய கலெக்ஷன் குற்றச்சாட்டை வைத்தால் பதில் சொல்ல அனுமதிக்கணும். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனாலதான் இங்க தொழில் செய்ய வந்த எத்தனையோ நிறுவனங்கள் பக்கத்து மாநிலங்கள் ஓடி போச்சு. நீங்க தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குங்கிறதையும் மறந்துட வேணாம். அதாவது இந்தியாவே ஒரு பாசிச சக்தி மத ரீதியா பிரிச்சு மொழிகளை ஒடுக்கி அரசியல் சட்ட காலில் போட்டு மதிக்கிற போது தன் கட்சி பதவிக்காக தன் சின்னத்தை பாதுகாப்பதற்கு இருக பிடிச்சிட்டு இன்னைக்கு மோடி எதிர்ப்பு பேசுறதுனா முழுக்க அதிகார பசிக்காக மட்டுமே எடப்பாடி ஆட்சி செய்தார் என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, அண்ணன் போகிற போக்குல அண்ணன் நாகராஜன் வாரிசு அரசியல். போன முறை திமுக எதுக்க போறாங்க வாரிசு அரசியல் சொல்லி ஒரு கூட்டணியை அண்ணாமலை கட்டினாங்க. யாரா தெரியுமா? ஒண்ணு யார் அந்த கூட்டணியில அண்ணன் ஜான் பாண்டியன் நின்றது யார் தெரியுமா? அக்கா மரியாதைக்குரிய அவங்களுடைய மனைவி பிரிசலா பாண்டியன். அடுத்து தமிழக மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனாருடைய அன்பு மகன் ஜி.கே. வாசன். அடுத்து புதிய ஜனநாயக கட்சி ஐயா பச்சைமுத்துடைய அன்பு மகன் ரவி. அடுத்து புதிய நீதி கட்சி ஐயா ஏசி சண்முகத்துடைய மகன் அன்பு மகன் ரவி. அடுத்து அண்ணன் சரத்குமார் அவருடைய மனைவி அக்கா ராதிகா. அடுத்து ஓபிஎஸ் அன்பு மகன் ரவீந்திரநாத். டிடிவி சசிகலா. ஒட்டுமொத்தமா வாரிசு எல்லாம் அழுக்க தன் பாக்கெட்ல வச்சுட்டு வாரிசு அரசியல் பேசுறதுன்னா இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக பாஜக இருக்கு. அதுக்கு எதிராக கொள்கை யாராவது 3 தலைமுறைக்கு ஜனநாயக விரோத கட்சியாக சம்பவத்திலே கொலை செய்தவன் சிறையில் இருக்கிறார். Sir, please, Yuvaraja, please, cooperate, please. யுவராஜா ப்ளீஸ் யுவராஜா ப்ளீஸ் சார் கோஆபரேட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணுங்க. யுவராஜா 2 பேரும் கோஆபரேட் பண்ணுங்க. மைக் இது பண்ணிரலாம், ஆஃப் பண்ணிரலாம் ப்ளீஸ். இருவர் ப்ளீஸ். யுவராஜா ப்ளீஸ். மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் உயிரோடு இருக்க வரையில் ஜி.கே. வாசன் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை, பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை. அவர் வாரிசு நீங்க அரசியல் ரீதி எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி தலைவராக தேர்ந்தெடுத்தோம். இரண்டாவது, நம்ம விசிகே நம்பர் எல்லாம் கோவப்பட்டாங்க. அந்த கோபம் நியாயமான கோபம். நாங்க வரவேற்கிறோம், ஏத்துக்கொள்றோம், மதிக்கிறோம். அந்த கோபத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை காமிங்க. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை அவர் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அதற்கு இன்னொரு கடைசியா முடிச்சுக்கிறேன். கடைசியா முடிச்சுக்கிறேன். கடந்த தேர்தல்ல வெறும் 3% தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. வெறும் 3% தான். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியினால் 3 தோற்றோம். இன்றைக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க தலைவர் எடுக்க முயற்சி அனைவரையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். ஜெகதீஸ்வரர் கேட்டுக்கிறேன், நல்ல இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கிறீங்க உங்க கட்சிக்கு. திரு விஜய் அவர்கள் வேகத்தை விட முக்கியமா முடிவெடுக்கணும். அவரை பொறுத்த வரையிலும் கூட்டணிக்கு வர வேண்டும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கொள்கையா இருக்கணும். கூட்டணிக்கு என்ன அடிப்படை அப்படின்னு பேசப்பட்டது. கூட்டணியின் அடிப்படை பெரிய துட்டா போட்டு கூட்டணியின் அடிப்படை கூட்டணிக்கான அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற கொள்கை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப ஆட்சி. நம்ம பெரியார் மண்ணில இருந்து ஆரம்பித்தேன். மறுபடியும் இது எங்க நடக்குதுன்னா சம்பத் நகர், ஈவிகே சம்பத் நகர்ல நடக்குது. நீங்க இந்த குடும்ப ஆட்சியின் முதல் பலியே ஈவிகே சம்பத்தாக தான் இருந்தார். அவர் இன்னும் ஏன் காங்கிரஸ்க்கு போய் தனியா போனார், ஏன் காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு? அதற்கு பிறகு அவர் பையன் ஈவிகே சிலங்கோவன் இதே திமுக எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார்.
2014 வெளியே போனா அப்பா எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டுன்னு சொல்லி பேசினார். அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல நாங்களா ரொம்ப ஜாலியா நாங்க கொள்கையோட பயணிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. இதே நாங்கள் கொள்கை தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். திமுக ராஜாஜி கூட சேர்ந்து இதே பச்சை தமிழ் காமராஜரை தோற்கடித்த இவங்களுக்கு என்ன கொள்கையை பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. விவசாயிகள் குறித்து நிறைய பேசினாங்க. விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சிய ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். வேற எந்த ஆட்சியும் குண்டர் சட்டம் பாய்ச்சல. அதனால பாத்துக்கோங்க. கடைசியாக வந்து அண்ணன் நாராஜன் சொல்லும்போது இது படம் பார்க்க வந்த கூட்டம் போல நிறைய வந்து, ஆனா இந்த அவையில மிகுந்த கண்ணியத்தோடு இருந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான் கடைசியாக பதிவு செய்து விடுகிறேன். அவர் கூட்டணிக்கு குறித்தார். நாங்கள் முதல் சுற்றிலே சொன்னோம். இன்றே ரொம்ப தெளிவாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் தான். ஆனால் அந்த கூட்டணியின் தலைமையாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும் என்பதை மீண்டும் அழுத்தம் சொல்லிட்டேன். கூட்டணி அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த கோட்பாடு 2026 முழங்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல என்ன மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும் என்பது எதற்காகனா, பிசிஆர் ஆக்ட் எங்களுக்கு வேணும். அதாவது எப்படி SC/STக்கு வந்து பிசிஆர் ஆக்ட் இருக்கோ அதுபோல எங்களுக்கும் வேண்டும் என்று பார்ப்பனர்கள் போடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறத, அதுதான் திராவிட மாடல் அரசு. நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய ஆழமான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. ஒரு பலத்த கரவொலிகளின் மூலம் கட்சி வேறுபாடுகளை மறந்து அவங்களை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதே போல ஒரு அனல் தகிக்கக்கூடிய விவாத களமா தான் இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு அரசியலை உணர்ச்சிகரமாக பார்க்கிறீர்கள் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் எவ்வளவு தகித்தாலும் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கண்ணியம் காத்ததனால் உங்களுக்கு ஒரு பலத்த கரவொலிகள் எழுப்புங்க. உங்க இந்த மக்கள், ஈரோடு மக்களுக்கும் பலத்த கரவொலிகளை எழுப்புகிறோம். மிக்க நன்றி. இன்னொரு வட்டமேசை விவாத நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.